ஹாய் guys, வெல்கம் டு அனிமு நெக்ஸஸ். இன்னைக்கு டான்டடான் சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. மோமோவோட ஃபர்ஸ்ட் லவ் சீசின்ற பையன் வந்ததுல இருந்து அந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் அவனை பார்த்துட்டு மோமோவோட ஃபர்ஸ்ட் லவ்வா ஆளு பார்க்கவும் நல்லா இருக்கான், இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அத்லெட் மாதிரி இருக்கான், நீட்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கு, இதனாலதான் மோமோக்கு பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் லூஸ் மாதிரி பேசுறான், மோமோ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு மூஞ்ச ஒரு பக்கமா வச்சு கோணலா காட்டுறான். கென்ன ஆயிராமே யாராவே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் இந்த சீஜி மோமோ பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வா கட்டி பிடிச்சுக்குவோம் அப்படின்றான். ஏதோ லூஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். மோமோவும் கடுப்பாயி இல்லை சோடா புட்டி உன கொள்றது உதவி சரியா அப்படின்னு கென்ன பத்தி கேட்குறா. அப்புறம் பாட்டியுமே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சீஜிட்ட வந்து பேசுறாங்க. சீஜி அதுக்கு ஆமா உங்களை பார்த்துமே ரொம்ப நாள் ஆச்சு, எப்பயும் போல நீங்க இன்னும் அழகா தான் இருக்கீங்க ஆண்டி அப்படிங்கிறியா. பாட்டி அதை கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கவா உள்ள அப்படின்றாங்க. மோமோவுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அப்புறம் தான் பாட்டி சொல்றாங்க அவன் இப்ப இருந்து நம்ம கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு. மோமோவும் கடுப்பா இருக்கு, இவனை இங்க தங்க வைக்கணுமா அப்படின்னு. ஆனா கென்னு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தங்க போறாங்களா அப்படின்னு நினைக்கான். அந்த லூஸ் ஐரா எப்பயும் போல இன்னொரு டீமன் வந்துருக்கோல, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வாரம் உருவாக்கலாம் நினைக்காங்க போல. நான் உன்னை விட மாட்டேன் மோமோ அப்படின்ட்டு மோமோ சட்டையை பிடிச்சி இருக்கிட்டு இருக்கா. இந்த ஏலியன்ஸ்ன்ற பிரச்சனைனாலதான் நான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன், இதெல்லாம் முடிஞ்சுன்னா அடுத்து உங்களைத்தான் அப்படிங்கிறா. நானும் ஆளுகளை சேர்த்துட்டு உங்க கூட சண்டைக்கு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருதா. மோமோவுக்கு இன்னும் அதை பார்த்துட்டு இவ்வளவு நடந்து இந்த லூஸுக்கு இன்னும் புரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கென்னு கிளம்புறேன், தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி பாவமா போறேன். மோமோ கென்ன கூப்பிட்டு ஏழை நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு போடா அப்படிங்கிறா. அவனு இது ஒண்ணுதான் குறைச்சலு, சரி நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு சோகமாவே போறான். போகும்போதே மோமோ நம்ம கிடைக்க மாட்டாலோ அப்படின்னு நெஞ்ச பிடிச்சி வருத்தப்படுறான். அப்புறம் பாட்டி வீட்டுல காட்டுறாங்க, சீஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க மோமோ அவளுக்கு பின்னாடி கீப் அவுட் சீஜி ரூம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எனக்கு புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சீஜி எதுக்கு இங்க தங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேங்காங்க. சாப்பாடை பத்தி பேசுறியா. பாட்டி அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜீனியஸ் ராணி அப்படின்ற மாதிரியே தான் பேசுறாங்க. அதுக்கு பாட்டி அவனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அதனால அவன் இங்க தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு மோமோ அவன் எப்பவுமே அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போவேன், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கான். ஆனா பாட்டி அதை கேட்டுட்டுமே கல் நெஞ்ச காரியா இருக்காத, எல்லாரும் ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. இவனும் பாட்டிக்கிட்ட நல்லா பேசி ஐஸ் வச்சிருந்தான். அவங்களும் இவனுக்கு நிறைய சோற கொடுக்குறாங்க. மோமோ சின்ன வயசுல ஒரு பையன் கலாச்சிருப்பேன், அந்த பையன் தான் இவன். இப்ப அவன் அதை நினைச்சிட்டு நான் ஸ்கூல்ல ஒன்னு அப்படி பேசுனது தப்பு தான், என்னாலையும் பேயெல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறான். மோமோ அதை கேட்டுட்டு என்னடா எதுவும் தங்கப்பந்து மணி எடுத்தியா அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியாம அப்புறம் அவன் கதையை சொல்றான். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேற ஸ்கூல் படிக்க போயிட்டேன், நாங்க தங்கி இருந்தது மலை பக்கத்துல ஒரு இடம் தான், அந்த வீடும் பெருசா இருக்கும், கிளீனாவும் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு அந்த வீடை பார்க்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, அதை சொல்றதே கஷ்டமா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு எங்க பாத்ரூம் டாய்லெட் எல்லா இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ வித்தியாசமா. என் பேரண்ட்ஸ் சொன்னேன், ஆனா அவங்க அதை நம்பல, அதனால நானே அதை ஒரு இமேஜினரி திங்க் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். நானும் அதை அப்படியே விட்டுலாம்னு நினைச்சேன். நான் டெய்லி எதுவும் நடக்காத மாதிரியே எதுவும் பார்க்காத மாதிரியே இருந்தேன். ஆனா ஒரு நாள் அதுவே என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அதுல இருந்து நான் அதை எப்பயுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் தான் என் பேரண்ட்ஸ்க்குமே உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால நான் 5 பேய் விட்டுறவங்களை கூட்டு வந்தேன். ஆனா அதுல 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசி நம்பிக்கையா உங்க பாட்டியை தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா பாட்டியும் டர்போ கிழமையும் ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மோமோவும் அப்படித்தானா, இதை நீ முதலே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, நீ வர்றன்றதையும் இந்த கிளவி சொல்லல, ஆனா நீ கரெக்டா தான் வந்திருக்க அப்படிங்கிறா. ஆனா அதுக்கப்புறமும் சீச்சி தலையை குனிஞ்சு சாரி கேட்டு நான் சின்ன வயசுல பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்றான். மோமோவும் மன்னிச்சுட்டு என்னோட பாட்டி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை காலி பண்ணிடுவாங்க அப்படின்றா. பாட்டி அதை கேட்டுட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிட்டா என் பவர் தான் ஒண்ணுமே இல்லையே, மோமோ இதை பாத்துக்குருவா அப்படின்ட்டு காலிலே சொல்றாங்க. மோமோ அதை கேட்டுட்டு என்னது இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் பாட்டியுமே பேய் யாரு பாக்காங்களோ பேயுமே அவங்கள பார்க்கும், இதுல ஏதோ அந்த தங்க பந்துமே இருக்குன்ற மாதிரி இருக்கு, இதை நீ பண்ணனா உனக்கு தேவையான எல்லா யூனிஃபார்மும் நானே வாங்கி தரேன், அங்க போங்க அப்படின்னுது. அப்புறம் கட் பண்ணி மறுநாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்லையும் போயுமே லூசு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பண்றது பூரா கிறுக்குத்தனமா இருக்கு. ஆனா அவனை பத்தி சொல்ற வாத்தியாரு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம், இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நீயும் மோமோ ரிலேட்டிவ்ஸ் தானே, நீ போய் மோமோ பக்கத்துலயே உட்காந்துக்கோ அப்படின்றதாப்புல. அந்த கிளாஸ்லயுமே எல்லா பிள்ளைகிட்டையும் வளைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் மோமோ ஃப்ரெண்ட்ஸுமே மோமோட்ட இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு மோமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனும் நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு மொத்த கிளாஸுக்கு கத்துறியா, அதுவும் லூசு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா. மோமோ அதெல்லாம் கேட்டு கடுப்பாய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போட்டு அமுக்கிட்டு இருக்கா. அப்புறம் கட் பண்ணிக்கு என்ன கேட்டுறாங்க, ஏதோ இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கான். மோமோ ஜிஜியை பார்த்து யோசிக்கிட்டு இருக்கான். அவனை விரும்புனாங்க, இப்பயும் அவனை விரும்புறாங்களா, அதுவும் அவன் அவளை கியூட்டுன்னு வேற சொன்னான், 2 பேருக்கும் மியூச்சுவலா ஃபீலிங் இருக்குமா, அவன் கூட ஒன்னா சுத்தினா என் கூட பேசுறது நிறுத்திடுவாங்க அப்படின்னு கண்டமானிக்கு யோசிச்சு நோட்ல கிறுக்கி வச்சுட்டு படுத்துருதியா. அவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிடுறான்ற அளவுக்கு யோசிக்கிறேன் அப்படியே. அப்புறம் லஞ்ச் டைமும் வந்துருது. இவன் எப்பயும் போல ட்ரைனிங் இடத்துக்கு போயிட்டு கண்ட யோசிக்காத, நமக்கு பிசிக்கல் ட்ரைனிங் தான் முக்கியம் அப்படின்ட்டு
ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கியான். மோவம் அந்த டயத்துல வந்தானே சங்கடப்பட்டு கீழே விழுந்துருதியா. என்ன எதுவும் ஸ்பெஷல் டெக்னிக்கா அப்படின்னு சாப்பிடுறா. 1000 நாள் திரும்ப ஏதாவது ஆகாத வேலை பாப்பான்னு இங்க வந்து உட்காந்துருக்காவ. அப்புறம் நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கென்ன பத்தி கேக்குறா. கென்னு நானும் சாப்பிடல அப்படிங்கிறியா. உன்னோட கை வேலை செய்துனா நான் வேணா ஊட்டி விடுவா அப்படின்னு மோமோ கேக்குறா. கென்னு அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி பேச வரியா. ஆனா கரெக்டா சீச்சி அந்த இடத்துக்கு வந்துருதியா. இல்ல நீ தானே நேத்து மோமோட வீட்டுல இருந்த, நீ மோமோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். மோமோ அவனை பார்த்துட்டு நீ ஏன்டா இங்க வந்து சாப்பிடுற, நீ அங்க மீக்கோ மாத்தவங்க கூட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறா. ஆனா சீச்சி அதையும் கேட்டுட்டு பொறாமப்படும் போது நீ கியூட்டா தான் இருக்க, என்கிட்ட யோகட் இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறியா. மோமோ அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. கென்னு அதை பார்த்துட்டு மோமோ இன்னொரு பையன் கிட்ட பேசுறதெல்லாம் இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது, இங்க இருந்து போறதே நல்லது அப்படின்ட்டு அங்க இருந்து போக பாக்குறியா. அவன் போற வழியில ஏதோ பாதிக்கு பாதியா ஓடி வருது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவனை பார்த்துதான் ஓடி வருது. இவனுமே அதை பார்த்து வேகமா ஓடுறான். ஆனா அது கென்னையை அடிச்சு தள்ளி விட்டுட்டு மோமோவை பார்த்து ஓடி வருது. இப்ப மோமோ அதை தடுக்கலாம் நிக்கிறான். ஆனா மோமோவோட பவரை தெரியாம சீச்சி மோமோவை பாதுகாக்கிறேன்னு மோமோவை பிடிச்சி இழுத்துருதியா. பேர் கீழே விழுந்துருந்தாங்க. அந்த டயத்துல அந்த பாதிக்கு பாதியான உருவம் அப்படியே இவங்களை தாண்டி போகுது. மோமோ அந்த உருவத்தோட அடியில பார்த்துட்டு அதுட்ட தாண்டா அந்த தங்க பந்து இருக்கு அப்படிங்கிறா. கென்னு அதை கேட்டு ஓடி வரையா. மோமோ அங்க இருந்தே அவ கையை வச்சு பிடிக்கிறா. சீச்சியுமே மோமோவை பிடிச்சிருக்கா. ஆனா அது இவங்க 2 பேருமே இழுத்துட்டு ஓடுது. அவங்க 2 பேரையும் ஸ்கூலை விட்டு இழுத்து வெளியவே கொண்டு வந்துருது. கென்னு வேமா ஓடன்ட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருதான். அப்புறம் அதுக்கு ஈக்குவலாவும் வேமா ஓடி வரான். அதுவும் கென்ன பார்த்துட்டு நீ என்ன ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கிறியா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு திரும்ப ரொம்ப வேமா ஓட ஆரம்பிச்சது. மோமோ அவரோட பவரை யூஸ் பண்ணி கென்னையும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்க. ஆனா குறுக்க ஒரு வயர் வந்து கட் பண்ணி விட்டுருது. அப்புறம் ஒரு பஸ் மோமோ கரெக்டா இடிக்கிற இடத்துல கென்னு காப்பாத்திருந்தான் டக்குன்னு. ஜிஜிக்கு இதுதான் கென்னுன்னு தெரியாம இன்னொரு மாஸ்டர் அதனை குத்துறியா. மோமோ ஏலே வாய முடிட்டுறா, இது நம்மால்றா அப்படின்றதா. மோமோ அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை பிடிச்சிருந்தான். கென்னு மோமோ பிடிச்சி நிக்கிறேன். அப்படியே அதுவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தனித்தனியா கலந்து போயிட்டு திரும்ப ஒண்ணு சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருது. அது இவங்கிட்ட இருந்து எஸ் ஆகி போயிருது. இவங்களுக்கு அது எங்கிட்டு போச்சுன்னு சரியா தெரியல. மோமோ அப்ப கையில் அடிக்கிறது எங்கிட்ட இருந்தும் சவுண்ட் கேக்குது. இங்கிட்டு தான் அது இருக்கு அப்படின்னு போய் பார்க்காங்க. அங்கிட்டும் இல்ல. திரும்பி அவன் கையை நசுக்கிறா, சவுண்ட் கேக்குது. அவங்களும் அங்கிட்டு போய் பார்க்காங்க, அது குப்பரா படுத்து கிடக்கு. கென்னு அதுக்கப்புறம் மோமோட்ட இது இங்க இருக்குன்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் தான் தெரியுது அது தனியா கலந்து போகும்போது அது இதயத்தை மட்டும் எடுத்திருக்கா. மோமோ இதயத்தை 2 குடுப்பு கொடுத்து இங்க இதை உட்கார வச்சுட்டா. அப்புறம் உன்னோட அந்த தங்க பந்த காட்டு, அது என் ஃப்ரெண்டோடது அப்படிங்கிறா. அந்த இடத்துல குப்பையில இருந்து டாரவது நீதானா அப்படின்னு சவுண்ட் கேக்குது. அதுவுமே எந்திரிச்சிட்டு ஹானான்னு கத்துது. அதுக்கப்புறம் உள்ள இருந்து இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு குப்பையெல்லாம் கலைச்சு தேடி பாக்குது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அங்க பார்த்தா இது மானியா இருக்க இன்னொரு பொம்பளை பொம்மை. அதுவும் ஏன் இவ்வளவு ஆபத்தான விஷயத்தெல்லாம் நீ பண்ற அப்படின்னு கேக்குது. இவன் அதுக்கு இதுவுமே ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு, நான் இருந்த இடத்துல கலரே இல்லாம இருந்துச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு வசனம்லாம் பேசுது. கென்னும் அதை கேட்டுட்டு அப்படியே மோமோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து யோசிக்கிறான். அப்புறம் அந்த இன்னொரு பொம்மையுமே நம்மளோட மேனுஃபேக்சரிங் டேட்லாம் வேற மாதிரி இருக்கு, என்னோட ஒரு டியூட்டி முடிஞ்சுச்சு, நீ இங்க இருந்து போ, இல்லனா உன்னையும் குப்பன்னு தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கு அந்த பொம்மை எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, உன்னைய விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உன்னை லைஃப்ல இருந்து விட மாட்டேன் அப்படிங்குது. கென்னு அதெல்லாம் பார்த்துட்டு சீரப்பாக்குறியான், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கான். அந்த 2 பொம்மையும் ஹாஸ்பிட்டல் லேப்ல வச்சிருக்க மாணி பொம்மையை தான். இதோட அந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் காய்ஸ்.